ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளோ நாள் நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான நோட்டிஃபிகேஷன பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் 10த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல 12த் டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சாலும் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். இதுக்கான வேகன்ஸிஸ பொறுத்தவரைக்கும் அரவுண்ட் 3935 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 24ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்திருக்குன்னா, ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வந்திருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 24ஆம் தேதிக்கு அப்ளை பண்ற மாரி இருக்கணும். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கெல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னா, மே மாசம் 29ஆம் தேதியிலேருந்து மே மாசம் 31ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் இதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை மாசம் 12ஆம் தேதி காலைல 9:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும் இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்? அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்? இதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்படி ஆ ப்ராசஸ் ஆகுது? எல்லாத்தையும் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அது போக இதுல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள ரெக்ரூட் பண்றாங்க. அது என்னலான்னா, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாரி வேரியஸ் ஸ்டெப்ல இருந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் விஏஓக்கு மட்டும் மினிமம் வந்து 21 வயசுலேருந்து இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 32 வயசுல இருக்கவங்க எலிஜிபிள். அதுவே அது போக மத்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து மினிமம் 18 வயசு இருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் தான். அதுபோக இந்த இந்த இப்போ வேகன்சிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாமே இதுல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நீங்க வந்து 10த் படிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். உங்களோட மார்க் அடிப்படையில தான் உங்களுக்கான போஸ்ட்டும், அது வந்து எங்க கிடைக்குது, எந்த ஏரியால கிடைக்குதுங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும். அது போக நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது போக வேற என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் எல்லாத்தையுமே இதுல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதுல நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அது போக ஆ பிசிக்கல் ஃபிட்னஸும் கேட்டிருக்காங்க. லைக் என்னன்னா ஹைட் என்ன, ஐ செஸ்ட் மெஷர்மென்ட் என்ன அப்படின்னு மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நான் அது போக இதுல வந்து உங்களுக்கு சிலபஸையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அது போக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ₹100 மட்டும் தான் நீங்க வந்து இது ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தனியா இருக்கும். அது போக எக்ஸாம் ஃபீ வந்து தனியா இருக்கும். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 100 மட்டும் அப்ளை பண்ண ஃபீஸு. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்ப நான் பார்த்திருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் சிலபஸும் குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு, தமிழ்ல எவ்வளோ அப்படின்னு எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படி எல்லாமே இதுல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.